எனது பெயர் வந்து ஏஆர்பி ராமுதேவா. அதாவது அருப்புக்கோட்டையை சேர்ந்த தேசிய தலைவர் பசும்பொன் தேவர் திருமகனாரினுடைய ஆஸ்தியிலும் அரசியலும் பங்கு பெற்ற ஏஆர் பெருமாள் தேவரின் வாரிசாக, அவரது பேரனாக இந்த பேட்டியை, இன்னும் சொல்லப்போனால் முடிசூடா மன்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் புத்தகத்தின் உரிமையாளர் என்ற முறையில் இந்த காணொலியை மக்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். நான் எப்பொழுதும் சிறுமையாக பார்த்தது இல்லை. நீங்க தான் சிறுமையாக பார்க்குறீங்க, வேற்றுமை பண்றீங்க. வரலாறா சொல்றதுக்கு திரைப்படம் புனையப்பட்ட வரலாறு, காதல் காட்சியில அதெல்லாம் நிகழ்காதெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற காலத்தில் வரலாறா சொன்னாங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்லணும். அதற்காண்டி அவர் சிறுமைப்படுத்துவதற்காக இல்லை. 1936 எலெக்ஷன்லேயே விருதுநகர் நகராட்சி முனிசிபாலிட்டியிலே எலெக்ஷன் வருது. இப்போது வயது வந்தவர்கள் வாக்களிக்கிற சூழ்நிலை அன்றைய காலத்தில் இல்லை. அதாவது பட்டதாரியா இருக்க வேண்டும், படிச்சவங்களா இருக்கணும், இல்லைன்னா வரி கட்டுறவங்களா இருக்கணும். இந்த இரண்டுமே காமராஜர் அவர்களுக்கு இயலாத ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் மேல காமராஜருக்கு மேல விருதுநகரில் முத்துசாமி ஆசாரி என்பவர் தேசபக்தர். காமராஜருக்கு சீனியர் முத்துசாமி ஆசாரி என்பவர் தான் காமராஜரை அந்த நேரத்திலே வந்து இவருக்கு ஓட்டளிக்க வாய்ப்பில்லை என்று இந்த தகவலை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரத்திலே சொன்னவர் முத்துசாமி ஆசாரி. கரிநாடா தெரிஞ்சுக்கங்க, புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு சொல்றேன். முத்துசாமி